ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் தனநந்தனை கைதியை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் நம்மளுக்கு தகவலை சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ அவன் விடுதலை ஆனக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான தகவலை சொல்லுவான். நந்தனும் அவனோட அமைச்சரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு அவனை காட்டுவான் அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே நந்தன் கோபமா பார்க்குறாரு. இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் தனநந்தனும் நந்தனோட அமைச்சரும் காட்டுறாங்க. அதில் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த அமைச்சர் கேட்ட உடனே அவங்க கண்ணில் நான் மண்ணை தூவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு தனநந்தன். அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு மூளை மூடுக்கும் எனக்கு தெரியும், அந்த சாணக்கியரோட மூளையை பத்தியும் எனக்கு தெரியும். கேட்ட தனநந்தனும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கிறாரு. அந்த அரண்மனையில நீங்க சிறைச்சாலையில கைதியா இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அமைச்சர் சொன்னோடனே தனநந்தன் அதிர்ச்சி ஆகிறாரு. அதே நேரத்துல அந்த அமைச்சர் அந்த சிறைச்சாலையில இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் நீங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்கன்னா அது அவங்க போட்ட திட்டத்து மூலியமா தான் நீங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னோடனே தனநந்தன் அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல, அது மட்டும் இல்லாம என்னைய தப்பிக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் கேட்கிறாரு. லாபமும் அவங்களுக்கு தானே. அரசர் பத்மானந்தன் உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அங்க தப்பிச்சீங்கன்னா நேரா இங்கதான் வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். மூலியமா பத்மானந்தனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிறாரு. இருக்காது, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க என்னைய எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க. அப்படி சித்திரவதை பண்ணியும் நான் எந்த தகவலும் அவங்களுக்கு சொல்லலை. அப்படி இருந்தும் அவங்க எப்படி இதுக்கான தகவலை தெரிஞ்சுக்க முடியும்? ஆனா அவளுக்கு இந்த செய்தி தெரியும் அப்படிங்கிறாரு. மந்திரியும் யாருக்கு தெரியும் கேட்ட உடனே நந்தினி என்கிட்ட சொன்னா ஹெலனாவுக்கு இந்த ரகசியம் தெரியுமா? ஹெலனாவுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சுன்னா அப்ப சந்திரன்ட்ட நிச்சயமா சொல்லுவாரு, சந்திரனும் சாணக்கியர்கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சனாலதான் அரசர் பத்மானந்தன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை தப்பிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்ன உடனே தனநந்தன் இப்ப நான் என்ன செய்ய அப்படிங்கிறாரு. நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும். சந்திரகுப்த வீரர்கள் எல்லாம் நம்ம ஏமாத்தணும். ஏன்னா நீங்க தப்பிச்ச உடனே அவரோட வீரர்கள் பெண் தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. நல்ல வேளை இங்க இருந்த அரசர் பத்மானந்தனை வேற ஒரு இடத்துக்கு நான் அனுப்பிட்டேன். எனக்கு வேற ஒரு ரகசிய பாதை தெரியும், வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வீரர்களையும் கூப்பிட்டு தனநந்தனையும் கூப்பிட்டு அந்த அமைச்சர் போறாரு. அடுத்த கட்சியில நந்தினி காட்டுறாங்க. அவங்க பணிப்பெண் வந்து சாட்சியா நின்னாலும் ஏன் என்னைய சந்திரன் தண்டிக்கல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முன்னாடி என்னை எதுக்கு தண்டிக்காம காப்பாத்தினா? அந்த நேரம் சந்திரன் வராரு. சபையில ஏன் உன்னை தண்டிக்காம விட்டேன் அப்படின்னு யோசிக்கிறியா? என்ன நினைச்ச? நான் எதுவுமே தெரிஞ்சுக்காம இருப்பேன் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு சொன்ன உடனே தனநந்தனை சிறையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் போட்ட திட்டம் எல்லாம் சந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சா இனி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நந்தினி. எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட சகோதரன் தப்பிச்சு போனா அப்படின்னு சந்தோஷப்படுறியா? ரொம்ப உன் சகோதரன் போனது பெரிய திருவிழா போல உனக்கு இருக்குமே. உன்னோட உடன் பிறந்த சகோதரன் உயிரோட இங்க இருந்து தப்பிச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருப்பில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஆனந்தம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. தப்பிச்சு போனது உண்மைதான். நான் நிச்சயமா அவனை தேடி கண்டுபிடிச்சிருவேன். இந்த ராஜ்யத்தோட மூளை முழுக்க எல்லாமே தெரியும். உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நம்மளோட திருமண நாள் அன்னைக்கு அவனை இங்க கைதியா கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப கூட நீ அவனை கூப்பிட்டு வா, மறுபடியும் நீ அவனை கைதியா வச்சிரு. ஆனா ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இப்படி மகத நாடு தெரியுமோ அதே மாதிரிதான் அவனுக்கும் உன்னோட அதிகமா மகத நாடு பத்தி தெரியும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. நான் நிச்சயமா அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும். அவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொன்ன உடனே நந்தினியும் மரண தண்டனையா? யாரு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு? இங்க இருந்து தப்பிச்சு போன என்னோட அண்ணன் உனக்கு மரண தண்டனை கொடுப்பான் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. உன்னையும் உன்னோட ஆச்சாரியரையும் தாண்டி இங்க பாதுகாப்பு கவசத்தையே தாண்டி அவன் தப்பிச்சு போயிருக்கான்னா அப்படிப்பட்டவன் நீ யோசிச்சு பாரு. அவன் தப்பிச்சு போய் உன்னோட சேனைப்படையே இப்ப தடை குனிஞ்சு நிக்கிறாங்க. யாராலையும் ஒண்ணு தேட முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே சந்திரன் அதை கேட்டு சிரிச்சுட்டு இது என்ன பெரிய புதிய விஷயமா? மலைக்கேதுவோட வேஷத்துல நான் உன்னோட அரண்மனைக்கு வந்தப்ப உன் தந்தைக்கு அடையாளமே தெரியல. உன் தந்தையாரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, அவரால் எதுவும் செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம நான் ஒரு முறை வரல, 2 முறை வந்தேன் உன்னோட அரண்மனைக்கு. 2 முறை வந்தும் உன்னோட அரண்மனையில இருக்கிற யாருக்குமே என் மேல சந்தேகம் வரல. அதுவும் 2 முறை இருள்ல வச்சிருந்தேன், அதுவும்
இருக்கு சந்தேகம் வரல. ஞாபகம் இருக்குதா உனக்கு? பாசத்தை பத்தி சொல்லி கொடுத்த உன்னோட தந்தை எண்ணிக்கையை பத்தி உனக்கு சொல்லி கொடுத்தாரா, இல்ல நான் உனக்கு எண்ணிக்கை கத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 1 2ன்னு சொல்லி அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 5 நாள் போதும். 5 நாளுக்குள்ள நான் கண்டுபிடிச்ச உடனே அவனோட மரணத்துக்கு நீ சாட்சியா இருப்ப அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதை கேட்ட நந்தினி பதட்டமாகறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.